ஒரு 200 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கணக்கு கேக்குறாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ மீனா, அப்பா கேட்டது தப்புதான். ஆனா அவரு கேட்ட விஷயம் வேற. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுதானே 200 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு வெளிப்படையா கேட்டாரு. அவர் அப்படி கேட்கணும்னு நினைச்சு கேட்கல. கடை கணக்குல எப்ப பணம் குறைஞ்சாலும் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு. அந்த மாதிரிதான் இப்பவும் ஆனாரு. அந்த பணத்தை ஏன் சொல்லி எடுக்கல அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வி. கணக்குல எழுதி எடுத்துக்கணும் தானே அவரு கேக்குறாரு. அப்படி கேட்டதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்லையே. ஆனா இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினதே இல்ல. அதுவும் ஒரு 200 ரூபாய் காசுக்காக. புரியுது மீனா, நம்ம வீட்ல அப்படிதான். அவரு வெளியெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. அவருக்கு இதெல்லாம் புரியாது மீனா. அதுக்குன்னு இப்படியா? நம்ம என்ன ஆயிரக்கணக்கிலையா செலவு பண்ணோம்? வெறும் 200 ரூபாய்க்கு தானே சாப்பிட்டோம். கரெக்ட் தான். ஆனா அப்பா அப்படி பார்க்க மாட்டாரு மீனா. அவருக்கு 1 ரூபா கூட பெரிய பணம் தான். அதுக்கும் கணக்கு வேணும்னு நினைப்பாரு. நினைப்பாருல்ல, அதான் கொண்டு போய் கொடுத்துருங்க. என்னால இப்படி எல்லாம் அவமானப்பட முடியாதுங்க. மீனா வருத்தப்படாத. நீ வருத்தப்பட்டா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொண்டு போய் கொடுங்க. இத பாரு, இப்ப நான் இதை கொண்டு போய் கொடுத்தா இதனால இன்னொரு பிரச்சனை உருவாகும். என்கிட்ட என்ன காசு இல்லையா? ஆ? நான் போய் நினைச்ச வெளியில வாங்கி சாப்பிட முடியாதா? நீங்க ஆசையா கூட்டிட்டு போனீங்கன்னு சந்தோஷமா தானே வந்தேன். என்னோட எல்லா சந்தோஷமும் ஒரு நிமிஷத்துல போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி என்னால அங்க நிக்க கூட முடியல தெரியுமா? மீனா புரியுது. நம்ம வீட்ல என்ன எல்லாத்துக்கும் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? ஆ? நானும் ஒரு வீட்ல இருந்து தானே வந்தேன். எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? மீனா அழாத மீனா, ப்ளீஸ். இத பாரு, அழாத. சொன்னா கேளு. மீனா இங்க பாரு, தப்பெல்லாம் என்னோடதுதான். நான் ஒழுங்கா கணக்கு எழுதி பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கணும். அத பண்ணாதது என் தப்பு தான். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் மீனா. சாரி மீனா, அழாத.